தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிகார்த்திக். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் நேரு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சங்கர் ஜிவாலால் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிகார்த்திக், தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கப்பட இருக்கு? தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை செயலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருவாய்த்துறை அமைச்சர், தலைமை செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள், அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிகார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் தற்போது நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருவாய்த்துறை அமைச்சர் மற்றும் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்தமானில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியிருக்கிறது. தமிழகத்தில் இயல்பை விட அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் அரசு சார்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தற்போது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களான அந்த மலைகள் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களான அதிக மழை பெய்யும். குறிப்பாக உதகையிலிருந்து கன்னியாகுமரி வரை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த அனைத்து மாவட்டங்களும், மேற்கு தொடர்ச்சி சுற்றி இருக்கக்கூடிய இந்த அனைத்து மாவட்டங்களும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கனமழை பெய்து கூடும். அதன் அடிப்படையிலே ஜூன் 1ஆம் தேதி தான் ஒவ்வொரு முறை தென்மேற்கு பருவமழையான துவங்க இருக்கும் நிலையில் இந்த வருடம் கிட்டத்தட்ட மே 25ஆம் தேதி இந்த மழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வானிலையும் அறிவுறுத்தியிருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை அதிகம் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புள்ள நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும், அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பேரிடர் துறை அதிகாரிகளையும் நேரில் சந்தித்து கலந்தாலோசிக்கும் இந்த கூட்டம் உறுதிப்படுத்தும். அது மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு எந்த இடங்களெல்லாம் மழை அதிகமாக பெய்யும், எந்த இடங்களெல்லாம் பொதுமக்கள் தாழ்வான பகுதியிலிருந்து மேலான பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மருத்துவ முகாம் உள்ளிட்ட எங்கெல்லாம் தேவைப்படும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் முன்னெச்சரிக்கையாக செய்யப்படும். ஒருவேளை கனமழை பெய்தால், மழையின் அளவு அதிகரித்தால் என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் தற்போது இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். அதற்காக சிறப்பு அதிகாரிகளும் நியமிப்பார்கள். ஒவ்வொரு மழை, வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவமழை என இந்த இரண்டு மழைகளுக்கு முன்னாக தமிழக அரசின் சார்பில் இத்தகைய கூட்டம், ஆய்வுக் கூட்டம் நடைபெறும். அது அடிப்படையில் தான் இந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெறுகிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயமும் விவாதிக்கப்பட இருக்கிறது. வருகின்ற குறுவை சாகுபடிக்காக காவிரி டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு காவிரி நீரை திறந்துவிடும், அதாவது இந்த ஜூன் 11ஆம் தேதி தண்ணீர் திறந்து விட வேண்டும். எனவே அது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே குறுவை மற்றும் சம்பா சாகுபடிகள் கடந்த வருடம் சிறப்பாக இருந்த நிலையில் இந்த வருடம் இந்த குறுவை சாகுபடிக்காக ஜூன் 1ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடுவது வழக்கம். அது அடிப்படையிலே அது குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசப்பட இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய அணையினுடைய நீர் கையிருப்பு, மேலும் தற்போது வழங்க வேண்டிய நீர், அதாவது இப்போது அடிப்படையில் இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் விதை போடுவார்கள். எனவே அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் விட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இது விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால நாம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, அதிக கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும். தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும், மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படுவதையும், தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும், மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களுடைய தயார் நிலையையும் உறுதி செய்யணும். பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும், மின்சாரம், உணவு, குடிநீர் போன்ற வசதிகளோட தயார் நிலையில் இருக்கணும். அது மட்டும் இல்லை,
பேரிடர் மேலாண்மை திட்டம், தகவல்